உயிரை 27. சாலையில் செல்லும் வாகனங்களின் பேரிரைச்சிகள், பலவித மக்களின் பலவிதமான பேச்சுக் குரல்கள், கடைகளில் அலறிக்கொண்டு ஓடும் பாடல்களின் சத்தம், இது எதுவும் வேந்தரின் காதில் துளி அளவு கூட விழவில்லை. வேந்தரின் நினைவு, உணர்வு, உயிர் என மொத்தமும் மலரின் மீதே இருந்தது. சிரிக்கும் இதழ்களும், 1000 கதை பேசும் விழிகளும், இதழ்களின் அசைவுகளுக்கு ஏற்ப காதில் ஊஞ்சலாடும் கம்மல்களும், பேசுகையில் ஏறி இறங்கும் தொண்டையின் அசைவுகளும், பேசுவதற்கு தடையாக முன்னெற்றியில் விழுந்து கண்ணை மறைக்கும் மெல்லிய குழல் கற்றைகளும், அந்த குழல் கற்றைகளை லாவகமாக ஒதுக்கும் பிஞ்சு விரல்களும் வேந்தனை வெகுவாக இம்சித்தது. தன் போக்கில் ஆறாமதனுடன் பேசி சிரித்தபடி ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் மலர். அவள் பெண்ணை மந்திரித்து விட்ட கோழியாய் தனது வேலையை மறந்து ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் வேந்தன். மலரை நன்றாக பார்க்கும் இடத்தில் வசதியாக அமர்ந்து தொடர்ந்து தன்னவளை ரசிக்கத் தொடங்கினான். நீ ஏன் இப்படி பண்ற? மச்சானுக்கு போன் பண்ணி பேசினாதான் என்ன? அதான் அவர் நம்பர் இருக்குல்ல என் ஆறாமதன் கூறுவது தெளிவாக வேந்தன் காதில் விழ, வேந்தனின் மனதில் ஏதோ உந்துதல் ஏற்பட அவர்களின் பேச்சில் கவனமானான் வேந்தன். பயமா இருக்குடா. நான் பண்ணிட்டு வந்த காரியம் அப்படி. அவங்க மனச கொண்டுட்டு வந்திருக்கேன்ல. எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் அவர்கிட்ட நிக்கிறது, பேசுறது சொல்லு? லூசு, லவ்ல அதெல்லாம் சகதுண்டி. ஒழுங்கா மச்சான் கிட்ட பேசுற வழிய பாரு. தயக்கமா இருக்காரா? இந்நேரம் அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பைத்திய மாதிரி உளறாத. அப்படிலாம் எதுவும் இருக்காது. சரி, இந்த பேச்ச நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க கிளம்பு. அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே என்று ஆறாமுதன் ஆர்டர் செய்திருந்த தோசை வர அதை வயிற்றுக்குள் தள்ளும் வேலையை ஆரம்பித்தான். சரி என் அரை மனதுடன் எழுந்தாள் மலர். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா என மலரை வழி அனுப்பி வைத்தான் ஆறாமுதன். அவர்கள் பேசியது மொத்தமும் தெளிவாக காதில் விழ அதிர்ந்து அமர்ந்திருந்தான் வேந்தன். தன்னவளை கனவில் கூட வேறொருவருடன் இணைத்து வைத்து பார்க்க முடியவில்லை அவனால். இருவரும் பேசியதை கேட்ட வேந்தன் இடைப்பட்ட காலத்தில் மலரின் மனதில் வேறு யாரோ வந்துவிட்டார்கள் என எண்ணி தடுமாறி மலர் வெளியேறுவதை கூட உணராமல் வழியுடன் அமர்ந்திருந்தான் வேந்தன். தோசையை விழுங்கியபடி யதார்த்தமாக ஆறாமுதனின் பார்வை ஹோட்டலுக்குள் அலச அதில் மிகச் சரியாக சிக்கிக் கொண்டான் எழில் வேந்தன். வேந்தனை கண்டதும் சிறிதும் தயங்காமல் ஹாய் மச்சா என கையசைத்தான் ஆறாமுதன். மனக்கலக்கமுடன் அமர்ந்திருந்த வேந்தன் மலரின் நண்பன் தன்னை நோக்கி ஏதோ கூறியவாறு கையசைப்பதைக் கண்டு மேலும் திகைத்து போனான். நம்மள பார்த்துதான் கையசைக்கிறாரா? சந்தேகத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான் வேந்தன். அட மிஸ்டர் எழில்வேந்தன், உங்களைத்தான் என் ஆறாமுதன் புன்னகையுடன் கத்த, மலரோட ஃப்ரெண்டுக்கு நம்மள எப்படி தெரியும் என சிந்தித்தவாறு இருக்கையை விட்டு எழுந்தான் வேந்தன். இங்க வாங்க மச்சா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லைன்னா நானே எந்திரிச்சு வந்துருவேன் என வேந்தனை சந்தித்த மகிழ்ச்சியில் கூவினான் ஆறாமுதன். வார்த்தைக்கு வார்த்தை தன்னை மச்சான் மச்சான் என உரிமையுடன் அழைப்பதை கேட்டு ஏதோ புரிவது போல் இருக்க, ஆறாமுதன் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா மலர், நீங்க பாக்கலையா என்று கேட்டான். ஹாய், உங்களுக்கு என்ன தெரியாதுல்ல, ஆனா உங்களுக்கு மலர தெரியும் தானே? நான் அவளோட ஃப்ரெண்டு ஆறாமுதன். எவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா மலரு, நீங்க பாக்கலையா என நெடுநாள் பழகியவன் போல் வேந்தனிடம் எவ்வித தயக்கமுமின்றி பேசினான் ஆறாமுதன். ஆறாமுதனின் பேச்சில் சற்று திணறி போன வேந்தன், என்னைய எப்படி உங்களுக்கு தெரியும் என குழப்பத்துடன் வினவினான். நான் உங்களை விட சின்ன பையன்தான், சும்மா வா போனே பேசுங்க மச்சான் என ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்த ஆறாமுதன் எழுந்து சென்று கை கழுவி விட்டு வந்த ஆறாமுதனை பார்த்து, மச்சானா என கேட்டான் வேந்தன். ஆமா, மலர கல்யாணம் பண்ணிக்க போறவரு எனக்கு மச்சான் தானே, மலர கட்டுப்பீங்களா என கண்களில் குறும்பு விளிர கேட்டான் ஆறாமுதன். ஆறாமுதனின் அடுத்தடுத்த அதிரடியான தாக்குதலில் இன்பமான நிலை குலைந்த வேந்தனுக்கு சந்தோஷத்தில் நெஞ்சை அடைப்பது போல தோன்ற அவசரமாக எதிரில் இருந்த தண்ணீரை எடுத்து அறிந்துவிட்டு எழுந்து சிறிது நடந்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் வந்து அமர்ந்தான். வேந்தரின் செயல்களை அமைதியான சிரிப்புடன் கவனித்த ஆறாமுதன், இப்ப நீங்க ஓகே மச்சா என்ன சிரித்தான். ஹேய், என்ன நடக்குது? என்னைய மச்சான்னு சொல்றீங்க, இன்னும் என்னமோ சொல்றீங்க. நீங்க மலர லவ் பண்றீங்க தானே? மலர் குழலி, லைப்ரரி, நீங்க எழில்வேந்தன், அட்வொகேட், மலர்கிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணி அவ உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு உங்க கண்ணுலயே சிக்காம வரைஞ்சு போயிட்டா, கரெக்டா? ஆமா. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் உங்க லவரோட ஃப்ரெண்டு. இப்ப வரைக்கும் லவர் தானே? இல்ல மலரின் சந்தேகத்தை மனதில் வைத்து கேட்டான் ஆறாமுதன். அப்பொழுதுதான் சற்று முன் மலர் கூறிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெளிவாக புரிய தெளிந்த நீரோடையாய் மனம் நேராக, லவர் இல்ல, வைஃப் என நிமிர்வுடன் வெட்க குழைவுடன் பதில் அளித்தான் வேந்தன். யாஹூ, அப்படி சொல்லுங்க மச்சான், நான் உங்களை மச்சான் கூப்பிடலாம் தானே? டேய் மச்சான் கூட சொல்லுடா என உல்லாசமாக குறிக்கொண்டு புன்னகைத்தான் வேந்தன்.
பாரா, நிஜமா மலர் நீ லவ் பண்றாளா? ஆனந்த பரபரப்புடன் கேட்டான் வேந்தன். உங்களை மட்டும்தான் லவ் பண்றா என மலரின் மனதை, அவளின் தற்போதைய மனநிலையை தெளிவாக விளக்கினான் ஆறாமுதன். ஆறாமுதனின் வழியாக தன்னவளின் நேசத்தை அறிந்து கொண்ட வேந்தன் அன்றுதான் புதிதாய் பிறந்தது போல் புத்துணர்ச்சி கொண்டான். ஆனந்தத்தில் ஆர்ப்பரிக்கும் கடலென மனதில் சந்தோஷம் முட்டி மோத கண்மூடி ஆனந்த கண்ணீரை தன்னுள் சுகமாய் அடக்கினான் வேந்தன். அப்பொழுதும் இரு சொட்டு கண்ணீர் வேந்தனின் மூடிய இமையோரம் துளிர்க்க அதை கண்ட ஆறாமுதன், இப்பவே ஏன் அழுகுறீங்க மச்சான்? அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய அழ வேண்டியிருக்கும், மிச்சம் வச்சுக்கோங்க என்று கேலி பேசினான். ஏய் என விளையாட்டாக மிரட்டினான் வேந்தன். பின்னென்ன, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன், மச்சான வெயிட்டா கவனிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே என்றான் ஆறாமுதன். என்ன வேணும்னு சொல்லுங்க, மகிழ்ச்சி தத்தளிப்பில் கேட்டான் வேந்தன். மலரவ ஃப்ரெண்ட்ஸ பாக்க போயிட்டா, எனக்கு கம்பெனி கால் இல்ல, சோ இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு கம்பெனி கொடுங்க. எவ்வளவுதானே, வாங்க, நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும். உங்க போன் நம்பர் முதல்ல சொல்லுங்க. உங்க ஆளு போன் நம்பரை கேட்பீங்கன்னு பார்த்தா ஏன் நம்பரை கேக்குறீங்க? என்ன சிரித்தவாறு தனது எண்ணெய் வேந்தனுக்கு அளித்து வேந்தனின் எண் ஏற்கனவே தன்னிடத்தில் இருப்பதை காட்டி சிரித்தான் ஆறாமுதன். என் பொண்டாட்டி நம்பர் என் பொண்டாட்டியே என்கிட்ட கொடுப்பா என கூறிக்கொண்டு எழுந்தான் வேந்தன். சரி வாங்க மச்சான், ஃபர்ஸ்ட் எங்க கூட்டிட்டு போறீங்க? கோர்ட்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு நம்ம வெளியில போகலாம் என்றவாறு ஆறாமுதனுடன் புறப்பட்டான் வேந்தன். ஓகே ஓகே, நானும் கோர்ட்டை நேர்ல பார்த்ததுல வரேன். கோர்ட் வேலையை முடிச்சு நம்ம மலரை பார்க்க போறோம். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. போச்சு, கெட்டது குடி, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மச்சான். ஏன் அப்படி சொல்ற? அவ பயத்தை சங்கடத்தை நான் போக்கணும்ல. சும்மா இருங்க மச்சான், இப்ப நீங்க பாத்துக்கிட்டா பேச நேரம் கிடைக்காது. அதோட இப்படி நீங்க பார்த்தா அவளை தேடி வந்தது போல இருக்காது, யதார்த்தமா பார்த்தது போல இருக்கும். நான் சொல்றேன், அப்ப வாங்க, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணு மச்சான். அப்படியா மச்சான், சொல்றத கேளுங்க. இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டீங்களா? அதோட அவளும் தன்னோட காதல நல்ல ஆழமா உணரட்டுமே. அவளை தவிக்க விடாதரா பிளீஸ் என தவிப்புடன் கூறினான் வேந்தன். அட சும்மா இருங்க மச்சான், சர்ப்ரைஸா உங்களை அவ பாக்குறப்ப அவ முகத்துல தெரிய சந்தோஷத்தை பார்த்த உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்ப போய் அவகிட்ட பேசுனீங்கன்னா நான் உங்களை அழைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். உங்க 2 பேருக்கு இடையில நான் வரக்கூடாது. அவதான் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், ஓகேயா? சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு. சரி வெயிட் பண்றேன், பட் அப்பப்ப நான் கேக்குறத செய்யணும். மச்சானுக்கு செய்ய மாட்டேனா? மலர் ரொம்ப சங்கடப்படுறா, உங்களை அதிகமா கஷ்டப்படுத்திட்டான்னு, அதான் இப்படி. தோழிக்காக கவலைப்படுவது புரிந்து, என் பொண்டாட்டி தானே, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் என ஆறாமுதனின் தோளை தட்டினான் வேந்தன். சரி, நான் உங்ககிட்ட பேசுனது பின்னாடி அவளுக்கு தெரியவே கூடாது, இல்லனா என்னைய கொன்றுவா. அவ்வளவு பயமா என்ன? பின்ன இருக்காதா என வேந்தனுடன் இணைந்து மகிழ்வுடன் சிரித்தான் ஆறாமுதன். இது எதுவும் அறியாத மலர் தன் தோழிகளுடன் கொண்டாட்டத்தில் இருந்தாள். தென்றல் என சுகமூட்டும் தேன் சுவை செவியூட்டும் வறண்ட நில மணற்பரப்பில் வந்து விழும் கொண்டல் மழையாய் என்னவளின் காதல் கேட்டு வெம்முதடி நெஞ்சம் பூத்து மஞ்சமிலா பெண்ணழகே வாய்த்த எந்தன் கவி உறவை தோய்ந்த எண்ணெய் தோகை மீளாய் வருடிச் சென்ற செய்தி அறிவாய் திருடிப்போன எந்தன் மனதை திருப்பித்தர வாராய் விரைவாய் காதல் மலர் பூத்த செய்தி கால நேரம் காணாதடியே துடிக்கும் இதயம் வெடிக்கும் முன்னே உயிரிழைக்க உயிரே ஓடி வாராய். உயிரே 28. அங்காளி பங்காளி வா, இனி அட்டந்தா எப்போதும் அடி அடி, மங்காத்த கட்ட போல இந்த வட்டாரம் நம் கையில் புடி புடி. ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு, ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு. தடபுடலா வரும் தன்மான படை படை அரபிக்கடல் நம்மை கொண்டாடுதே. கிடைக்குமடா பல கேள்விக்கு விடை விடை உற்சாகம் வந்து கொண்டாடுதே. டானே டர்ராத்தான் டப்ளத்து கிர்ராத்தான் வந்தாண்டா மதுரக்காரன். ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு, ஏ தூக்கு தூக்கு அச்சு தூக்கு என்ற பாடல் பிளேயரில் அலற அதற்கு ஏற்றது போல் கவிதாவின் வீட்டில் தோழிகளின் ஆட்டம் வீட்டை அதிர வைத்தது. அனைவரின் துப்பட்டாக்களும் மூளையில் ஒவ்வொன்றாய் சிதறி அவர்களை ஏக்கமுடன் பார்த்தபடி இருந்தது. தங்களால் அவர்களுடன் இணைந்து அவர்களின் தோளில் ஊஞ்சலாட முடியவில்லையே என்று. மச்சி, எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம பார்த்து? ஆடி மூச்சு வாங்கியபடி சோஃபாவில் பொத்தென்று அமர்ந்தாள் அனுஷ்யா. ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி யாக்கு என்றபடி அனுஷ்யாவின் மடியில் தலை வைத்து சோஃபாவில் கால் நீட்டி படுத்தாள் மலர். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மீ ஒன்லி. நான் தான் இந்த மீட்டிங்க்கு பிளான் பண்ணேன் என சிரித்தபடி மலரின் காலில் தலை வைத்து சாய்ந்தவாறு சோஃபாவின் கீழே அமர்ந்தாள் ஹெப்சிபா. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹெப்சிக்கு ஒரு ஓப் போடுங்க என கூறிக்கொண்டே தரையில் அமர்ந்திருந்த ஹெப்சிகாவின் மடியில் படுத்தாள் ஜெகநாஸ். ஓ என அனைவரும் இணைந்து கத்த,
டேய் எனக்கு எங்கடா இடம் என கத்தினாள் கவிதா. அதோ நம்ம ஜெக்கிமா மடி ஃப்ரீயா தான் இருக்கு, யோசிக்கோ என் அனுஷியாவின் மடியிலிருந்து தன் தலையை நிமிர்த்தி கூறிவிட்டு மீண்டும் அனுஷியாவின் மடியில் தஞ்சமானாள் மலர். ஜெக்கிமா வந்தட்டேன் என சிறு குழந்தை என கூறி சிரித்தபடி ஜெகநாசின் வயிற்றில் தலை வைத்து படுத்தாள் கவிதா. சோஃபாவில் அனுஷியா சாய்ந்தவாறு அமர்ந்திருக்க அவள் மடியில் தலை வைத்து சோஃபாவில் கால் நீட்டி மலர் படுத்திருக்க மலரின் காலில் தலை வைத்து சாய்ந்தவாறு சோஃபாவின் கீழே ஹெப்சிகா அமர்ந்திருக்க அவளின் மடியில் தலை வைத்து ஜெகநாஸ் தரையில் படுத்திருக்க ஜெகநாசின் வயிற்றில் தலை வைத்து கவிதா படுத்து தோழிகள் அனைவரும் தாங்கள் சந்திக்காத நாட்களில் தங்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பேசி மகிழ்ந்தனர். ஏன் கவி, இப்ப திடீர்னு உங்க அப்பா அம்மா வந்து நாம இப்படி நடு ஹால்ல படுத்திருக்கத பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டாள் மலர். இதுல நினைக்க என்ன இருக்கு என்றாள் ஹெப்சிபா. அதானே என்றாள் ஜெகநாஸ். நம்ம படுத்திருக்க நிலைய சொன்ன லூசுகளா என்றாள் மலர். அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க, நான் நேத்தே சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு. அவங்கதான் சிக்கன் மட்டன் வாங்கி கொடுத்துட்டு சமைச்சு சாப்பிட சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியே வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாவ், சிக்கன் அண்ட் மட்டன், இன்னைக்கு ஒரு வெட்டிட வேண்டியதான். சரி, இப்பவே சமைக்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். என்ன சமைக்கலாம்? சிக்கன் மட்டன் முட்டை இருக்கு, என்ன டிஷ் செய்யலாம்? நாம தான் சாப்பிட போறோம், வேற ஏதாவது தேவைப்பட்டா போய் வாங்கிட்டு வரலாம். சோ பிடிச்சது சொல்லுங்கடி. மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலாம், சிக்கன் கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் சிக்கன் பக்கோடா பண்ணிக்கலாம். முட்டையை அவைப்பமா பொரிப்பமா கேட்டாள் ஜெகநாஸ். ஆகா ஆகா ஆகா, சொல்லும் போதே எச்சில் ஊறுகிறதே என்று கேலி செய்தாள் அனுஷியா. எனக்கு என்ன பண்ணாலும் ஓகே, டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிங்க மலர் விரட்டினாள். சூப்பர், அப்ப முட்டையை அவிச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா ரைத்தா பண்ணிக்கலாம், போதும்ல, நாம தானே சாப்பிட போறோம் கேட்டாள் ஹெப்சிபா. இன்னும் எதுக்கு காத்து இருக்கிறீர்கள்? புறப்படுங்கள், ஆகட்டும், தமயந்திகள் பாகம் என்றாள் மலர். எந்திரியடி வெண்ணைகளா என்ன சிரித்தபடி கவிதா இழ அவளை தொடர்ந்து அனைவரும் எழுந்து சமையல் அறைக்குள் நுழைந்தனர். ஏய், வெங்காய பஜ்ஜி செய்யலாம்பா, ஆராவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆராக்கா? அவனு வந்திருக்கானா? எங்க மலரு? ஆமா, என் கூட தான் வந்தான். அவனை எங்கடி விட்டுட்டு வந்த? அவனை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி என்னை போக சொல்லிட்டான். அவன் ஊரை சுத்திட்டு நான் கிளம்புறப்ப வரேன்னு சொல்லிட்டான். அடிப்பாவி, இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவனை எப்படி இங்க கூட்டிட்டு வருது? சரி, முதல்ல போன போட, அவனுக்கு என்ன பண்றான்னு கேட்க. சரி என்றவாறு ஆறாமதனுக்கு மலர் போன் செய்ய அதை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு மற்றவர்களை பார்த்து வாயில் கை வைத்து என சைகை காட்டினாள் அனுஷியா. வேந்தனுடன் பேசிக் கொண்டிருந்த ஆறாமுதன் தனது போன் ஒலிக்கவும் யாரென எடுத்து பார்த்தவன், மச்சான் உங்காளுதான் என சிரித்தபடி அழைப்பை ஏற்றான். ஸ்பீக்கர்ல போட பிளீஸ். தன்னவளின் குரலை கேட்கும் ஆர்வத்துடன் வேந்தன் கூற, சரி என்றவாறு போனை ஸ்பீக்கரில் போட்டான் ஆறாமுதன். டே ஆரா எருமை, என்னடா பண்ற, எங்க இருக்க நீ என மலர் கத்த தோழிகள் சத்தமில்லாமல் சிரித்தனர். இந்த பக்கம், வாடி ராசாத்தி, இப்பதான் மேடத்துக்கு எங்க ஞாபகம் வந்துச்சோ? ஆறாமுதன் லேசாக சிரிக்க நெடிய இடைவெளிக்கு பிறகு மலரின் அதட்டலை கேட்டு புலகாகிதம் அடைந்தான் வேந்தன். இப்பதான் டைம் கிடைச்சிச்சு ஆரா, வழியாதிரி. சரி, ஆடி முடிச்சாச்சா? ஹேய், நாங்க ஆடினது உனக்கு எப்படி தெரியும்? குரங்குகள்லாம் ஒன்னா சேர்ந்தா வேற என்னத்த பண்ணுவீங்க? ஆடி குதிச்சு வீட்டை ரெண்டாக்கி இருப்பீங்க, அதானே? ஏய், நாங்களா குரங்கா என தோழிகள் அனைவரும் ஒன்றாக போனில் குரல் கொடுக்க, காது கிழிது, என்ன ஒரு கன்றாவியான சிச்சி இனிமையான வாய்ஸ் சிரித்தான் ஆறாமுதன். எது ரொம்ப ஓவர் அதெல்லாம்? சாரி பேபி, உங்க ஊர் காத்துப்பட்டது உண்மையெல்லாம் பட்டு பட்டுன்னு வருது. வரும்டா வரும், வாயில 2 போட்டா நல்லாவே வரும். சரி, பேசிட்டே இருக்காம வந்து வேலையை பாரு, நேரம் ஆச்சு என கூறியபடி சமைக்க ஆரம்பித்தாள் கவிதா. எருமை, நீ சாப்பிட்டியா? எங்க இருக்க நீ முதல்ல? நான் சாப்பிட்டேன் லூசு, நான் இங்க என் மச்சான் கூட இருக்கேன். என்னைய பத்தி கவலைப்படாம நீ என்ஜாய் பண்ணு. மச்சானா என மின்சாரம் தாக்கியது போல் அதிர்ந்து நின்றாள் மலர். ஆமா, மச்சானா என அருகில் நின்று கவனித்துக் கொண்டிருக்கும் வேந்தனை பார்த்து கண்ணடித்தபடி கூறினான் ஆறாமுதன். என்னடா சொல்ற என தன் தோழிகளை பார்த்தாள் மலர். சற்று முன்தான் அனைத்தையும் கூறியிருந்தாள். அதனால் சமைத்துக் கொண்டிருந்த தோழிகளும் ஆர்வமுடன் மலரை நெருங்கி வந்தனர். அட ஆமடி, எதாச்சியா பார்த்தேன், அவர் கூட தான் நின்னு பேசிட்டு இருந்தேன். அவருக்கு நீ என்கிட்டதான் பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா ஆரா? நீயே அவர்கிட்ட பேசுன? மலர் படபடத்தாள். எலூசு, அவருக்கே உன்கிட்ட பேசுறது தெரியணும்? என் மச்சான் கிட்ட நான் பேசுறேன், உனக்கு என்ன? நீயே எவ்வளவு பதட்டப்படுற? அவர் இல்லையா, நான் அவரும் நினைச்சேன். சரி சரி, நான் உனக்கு வெங்காய பஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டு வரேன். உங்க அவரு எவருங்க சிரித்தான் ஆறாமுதன். உட பேயே, வெட்டியா பேசாம போன வைடா குரங்கு, நாங்க சமைக்க போறோம் புன்னகைத்தாள் மலர். சரி, நாம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம், நீ என்ஜாய் பண்ணு. போனை அணைத்தான் ஆறாமுதன். சிரிப்புடன் போனை அணைக்கும் மலரை தோழிகள் அனைவரும் ஒன்று கூடி முறைக்க அவர்களை பார்த்த மலர் என அசடு வழிந்தாள். மானங்கட்டவளை, வந்து இந்த வெங்காயத்தை நறுக்கி தொலை என்றாள் அனுஷியா.
கோச்சுக்காத செல்லம், மச்சான்னு சொன்னதும் அப்படியே பதறிட்டேன் என அனுஷியாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள் மலர். இந்த கொஞ்சலுக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல, அண்ணா கிட்ட எப்படி பேச போற? கை சமையல் வேலை பார்க்க அனுஷியாவின் வாய் மலரிடம் மினுவியது. பேசலாம்டே மெதுவா என்றவாறு வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்தாள் மலர். அதான் எப்போ? ஏய், சேஞ்ச் டாபிக். அவளை சங்கடப்படுத்த வேணாம். வீட்டுல ஐஸ்கிரீம் இல்லடி, போய் வாங்கிட்டு வரீங்களா என்று சொன்னாள் ஜெகநாஸ். ஹாய், ஐஸ்கிரீம், போல போலாம். நின்ற இடத்திலிருந்து துள்ளி குதித்தாள் மலர். இங்கு மலர் வெளிப்படையாக துள்ளி குதிக்க அங்கு வேந்தன் சுற்றுப்புறம் கருதி மனதளவில் துள்ளி குதித்தான். என்ன மச்சான், ஒரே குஷியா? பெண்ண, என் பொண்டாட்டி நீ எவ்வளவு தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. மச்சான்னு சொன்னது என்னமா பதறா? ஆஹா என ஆறாம்தன் சிரிக்க, அப்பொழுது அவனின் கல்லூரி வாட்ஸ்அப் குழுவில் இருந்து செய்தி வந்ததற்கான அறிவிப்பு ஓசை வர அதை எடுத்து பார்த்தான். சீக்கிரமா அவகிட்ட நேரா பேசுற சந்தர்ப்பம் வரணும் என மெய்மறந்து வேந்தன் கூற, அதை கேட்ட ஆறாமுதன் தன் போனில் வந்த செய்தியை பார்த்தவாறு, வந்துருச்சு மச்சா, அந்த பொன்னான சந்தர்ப்பம் வந்துருச்சு என கோபினான். அதே நேரம் அந்த செய்தியை தன் போனில் பார்த்துவிட்டு, போச்சுடா, இது வேறையா என முகம் வாடினாள் மலர். அப்படி என்ன செய்தி அது? வேந்தனும் மலரும் சந்திப்பாங்களா? என் அன்பே, நீ எங்கே? அங்கே உன் அண்மைதான் எங்கே? பொன்னுருவே வெண்ணிலவே, பூத்திருக்கும் மலரழகே, அந்தி வான வெண்ணழகே, முந்தி வரும் முகிழ்மதியே, தத்தி செல்லும் கிளிமொழியே, 10 தடி நெஞ்சம் எங்கே? பாவை மடி தாடி கொஞ்சம், என்னுயிர் தானும் வென்ற தேவகடி உந்தன் கொஞ்சல் தேவதையே, எந்தன் மஞ்சம் மயிலின் தோகை புலவே, வருடுமோடி உந்தன் விரல் எழில்வன ஏந்திழையே, எந்தன் மனம் தாங்களையே, குளிர் நிலா வெளிமொழியே, குவளை மலர்னின் பாதமடியே, கவலை தீர காண வேண்டி கரைபுரண்டு வாராய், எந்தன் காதல் நதியே. உயிர் தொலையும்.